பிளாக் க்ளோவோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 15 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாக் க்ளோவோட சீசன் 5 எபிசோட் 16ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? லூசிஃபர் ஆஸ்தா கூட வந்து நின்ன உடனேயே இவன் தான் டெவில்ஸோட கிங்கு, அதே மட்டும் இவன் தான் லூசிஃபரோ. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரா நீ? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மேஜிக் யூஸ் பண்ண முடியாத ஒரு குப்பை. எப்படி அதை மறக்கலாம்? நீதான் லிஜிட்டாவை கொன்னது. அப்படியா? அதான் விஷயமா? இனிமேட்டு உனக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏன்னா ஒன்னே மாட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது இங்க வாழவே கூடாதுன்னு சொல்லி பவரை போடுவான் பாருங்க. அதட்டுமே உடஞ்சி தெரிக்கும். இந்த அளவுக்கு இன்சைன் மேஜிக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஆஸ்தா என்ன வேணா இருக்கட்டும், மோர் தென் எனிதிங் இவனை நான் கொன்னே ஆகணும், என்னை டிஃபீட் பண்ணி ஆகணும். அப்படியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. டெவில் என்ன போடுவானா? ஏய் என்னடா பண்ற? அவசரப்படாத, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத சொல்லி கத்தி எடுத்துட்டு போட்டு அங்கேருந்து ஜம்ப் அடிச்சுட்டு வேகமா வருவான். ஓ, இவனால லூசிஃபரோட மேஜிக்குள்ளேயே நவர முடியுதா? பத்தாத குறைக்கு இவன்கிட்ட மேஜிக் சுத்தமா இல்ல. வாட்ட வியர்டோ. நீ எவ்வளவு சங்க வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா டெவில் இன்னும் 4 நிமிஷம் இருக்கு அப்படின்னு வேகமா போய் அடிக்க போவானா. அப்படி அசால்ட்டா பிடிச்சி நிப்பாட்டிடுவான். என்ன இதனால நவுத்தமில்ல? டக்குன்னு பார்த்தா ஸ்கிராட்ச் விழுந்துருமா? ஏய் நீ அறுவரை பண்ணுவண்டா ஒன்னு சொல்லி ஒரு குத்துக்கு ஆஸ்தாவில் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரூஜோட பவர் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நாங்கள் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஆனால் அவனோட பவர் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. போக போக கேப்டன் வந்து வீக்கர் மேலே வீக் ஆகிட்டே இருக்காரு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். லூசிஃபரோ இன்கம்ப்ளீட்டா இருந்தா கூட ஒரு எறும்பு யானையை தோக்கடிக்கவே முடியாது. நீ எவ்வளோ வேணா ஸ்ட்ராங்கா இரு, எவ்வளோ வித்தியாசமானவன கூட இரு, ஏன் என்ன மாட்ட வேணா இரு, ஆனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மாட்டான்னு வந்து இடிப்பான். அது ஆஸ்தா தானே? ஆமா அவன் ஆஸ்தா தான். அவன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்தானா நாங்கள் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். அவனுக்கு அப்புறம் அவன் மட்டும் நம்மளை பார்த்த அடுத்த செகண்டு நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. பீப்புளா இருக்கட்டும், கிங்கா இருக்கட்டும், ஏன் விதியா கூட இருக்கட்டும், இவனோட மேஜிக் கிங் ஆஃப் த டெவிலோட பிரசன்ஸ் மட்டும் அங்க பட்டுச்சுன்னா எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிரும். அவன் கொடுத்தது எல்லாமே எனக்கு ஒரே ஒரு அடிதான். பட் அந்த ஒரே ஒரு குத்துக்கு எனக்கு ஒரு சைடு கண்ணே தெரியல. டேமிட், ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். பரவாயில்ல, ஒன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுத்துட்ட, இனிமேட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மெர்லியோனா, வெர்மிலியன், ரில்லு, நம்ம நோசல், டொராத்தி, ஜாக்கு, சார்லட்டுன்னு சொல்லி இருக்கிற எல்லா கேப்டனுமே படையெடுத்து வருவானுங்க. இந்த படி நம்ம ரில்லு வந்து ஒரு மேஜிக் மட்டும் ஒன்று போட்டு வச்சிருப்பான். இந்த அளவுக்கு பயங்கரமான கிராவிட்டி அப்படிங்கிறது ஈவன் கேப்டனான எங்களால் கூட எந்திரிக்க முடியல. ரில்லோட மேஜிக் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஆஹா வாடா அப்படின்னு சொல்லி நம்ம மெர்லியோனாவும் ஜாக்கும் பயங்கரமா போய் அடிப்பானுங்க. ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. இதுக்கு அர்த்தமே கிடையாதுன்னு சொல்லி ஜாக்க ஒரு போட்டு பிடிக்க மட்டான்னு விடுவான். மெர்லியோனா பிடிச்சி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி ஒரு சுத்து விட்டு போடுவானா. நோசர் வந்து பிடிச்சிருவான். டக்கனோட மேஜிக் யூஸ் பண்ணி குத்தலான்னு போவான். அடுத்த செகண்டு தம்பி போ அந்த பகுடு அப்படி ஒரு தள்ளு. உடனே வெறுமே என்ன பண்ணுவானா, சார்மாண்டர் பக்கத்துல கூட இருந்து ஒரு கத்து. வேலைக்கே ஆகாது. சார்மாண்டரை பிடிச்சி ஒரு சுத்தி வெறுமிலியன் மேலேயே போட்டு ஒரு அடி. அப்படியா வா என்கிட்ட ட்ரீம் மேஜிக் இருக்குன்னு சொல்லி டொராத்தி வர உள்ளார வருவாளா? வேலைக்கே ஆகாது. அவளி ஒரு அடி. என்ன இங்க அடிவங்க இது எல்லாமே கேப்டன் அப்படி இருக்கிறப்ப எப்படி அவன் ஒரு அடி கூட அடிக்க முடியல? என்ன மாதிரியான பவர் இது? இவனை பாக்குறப்ப என்னாலே சொல்ல முடியுது இவனை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாலட்டை அடிச்சு நவுத்திடுவான், ரில்லோட மேஜிக்கை அடிச்சு நவுத்திடுவான். நீங்களாம் உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா என்னை பார்த்தவொடனே ஐயா சாமி விழுந்து கும்புறது இல்லையா? ஓ அப்படியான்னு சொல்லி மில்லியன் ஆணு கத்திக்கிட்டு வருவாளா? நீ எவ்வளவு வேணா பவர்ஃபுல்லா இருந்துட்டு போ, ஏன்னா நாங்க தான் இங்க ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களோட ஃபுல் பவர் அட்டன் பண்ணுவானுங்க. ஆன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஆஸ்தா பின்னாடி வருவான். மேஜிக் நைட்டோட அருமை தெரியுமாடா அப்படின்னு பக்கத்துல வந்து ஒரு அடியை போட டக்குன்னு டாச் பண்ணிடுவான். இவன் என்னதான் டாச் பண்ணியிருந்தாலுமே இவனோட ஆண் அப்படிங்கிறது வெட்டப்பட்டுருமா. என்ன தெரியுண்டா உனக்கு இலைய அருவருப்பான பழைய அப்படின்னு சொல்லி அவனோட பவர் மொத்தத்தையும் இறக்க ஒரு அடி. அவ்வளோதான், ஆஸ்தாவில் ஒன்றுமே செய்ய முடியாது. குப்பை, மேஜிக் இல்லாத குப்பை, உன்னைய என் பாடி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பான். மாங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். வெளியானா அவரோட ஃபுல் பவர் ஏற்றிட்டு வந்து ஒரு குத்து. அதை யூஸ் பண்ணி சார்லட் என்ன பண்ணுவானா, அவரோட மேஜிக்கை போட்டு ஆஸ்தா வெளில எடுத்துருவா. இந்த போட்டு டொராத்தி இவங்க 2 பேரும் இறங்க லூசிஃபர் மேல ஆன்டி மேஜிக் ஒர்க் ஆகுது.
இந்த போட்டு இவன் அசால்ட்டா மெர்லியோனை அடிச்சு போட்டுருவான். என்ன நடந்தாலும் சரி ஆஸ்டாவை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அவளோட பிளான் மேஜிக்கை ஒத்த கையில தடுத்து நிப்பாட்டுவான். எல்லாரும் என் வலையை விட்டு நகருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த மேஜிக்ல அடிச்சு நவுத்த ஆஹா அப்படி நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஜாக் வர உள்ளார போடுவான். அடுத்த செகண்ட் அடியா போட்டு ஜாக பறக்க வைக்க, நான் ஒரு ராயல், அந்த சின்ன பெல்ட்டு நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா உன்னோட பவர் அதிகமா உள்ள ஆள்கிட்ட கூட நீ மோதலாம், அதை தான் நான் கத்துக்கிட்டதுன்னு வருவானா. போ அங்கிட்டு அப்படின்னு ஒரு அடி. ஆஸ்தாவோட பூச்சை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மெர்லியானோ ரெண்டு பேரும் ஆன்னு கத்திக்கிட்டு பூஸ்ட் பண்ண ஆசை மேஜிக் நைட் ஆசை ஒரு குத்துக்கு அவ்வளவுதான். நம்ம லூசிஃபரெல்லாம் பொடியா மாறி இருப்பான்னு நினைப்பீங்க. வாயா மூடுங்கடா வேலைக்காகதவங்களா அடிச்சு ஊத்திட்டு வருவானா. இந்த போட்டு இல்லா அவன் பிக்சர் மேஜிக்கை போட்டு என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவனோட அரண்மனையை ஒரே போடா போட்டு எல்லாத்தையும் நாக் டவுன் பண்ணிடுவான். அந்த மேன்சன் தான் இது வரைக்கும் பவர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது இல்லாம இந்த கேப்டன்லாம் எப்படி சண்டை போடுவானுங்க. உங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு விஷயம்தான், அதை வேற கோட்டை விட்டு உக்காந்துருக்கீங்க. பரவாயில்ல, நான் இதை முன்னாடியே முடியும்னு நினைச்சேன். இதுவே கொஞ்சம் லேட்டு தான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேவலமான இந்த பையன்தான். சாவுடான்னு சொல்லி அடிக்க வருவானா. டம்மால்னு அந்த இடத்துல அடி விழுவும். பார்த்தா ஆஸ்தா அங்கே இருக்க மாட்டான். இதோ ஒரு பகுதி ஸ்டார் மாட்ட தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு கடமைப்பட்டுட்ட ஆஸ்தா. நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிங்கு தான். அந்த கிறுக்கு பையனோட ஃபால்ட்டு தான் அதெல்லாம். இந்த இடத்துல ஏன்சியன்ட் டீமன் வந்து சண்டை போட்டுச்சு. ரெண்டாவது ஆர்மியா வந்த மான்ஸ்டர்ஸ். லாஸ்டா எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இப்ப எவனோ ஒருத்தன் வந்து நிக்கிறான். சிங்கிள் ஹேண்டடா எல்லா கேப்பையும் அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணாலும் இவனை தோக்கடிக்க முடியாது, எல்லாருமே சாக போறோம். ஆனா எப்படி இவங்கெல்லாம் நிக்கிறாங்க. வாயா முறா குரங்கு அப்படின்னு அடிக்க வருவான் பாருங்க. டக்குன்னு இவன் கன்ஜெக்ஷனை போட்டு அங்கேருந்து நான் வந்துருவான். அடுத்த செகண்ட் அவன் பின்னாடி வந்து ஒரு போடுவான். சே, என்னதான் இவன் அடிக்க முடிஞ்சாலும் இவனை நல்லா கட் பண்ண முடியல. ஜெனா மட்டும் இவன் கிடையாது. ஜெனானா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். எங்களோட பவர் அப்படிங்கிறது வேற மாட்டோம். அப்படியா அப்படின்னு டக்குனு மெல்லியான வர பின்னாடி இருந்து ஒரு குத்துக்கு மண்டையிலேருந்து புகையா கிளம்பும். இந்த சின்ன பொண்ணோட பவர் வேற அடிக்கடி ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது சின்ன பிள்ளை உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், இப்ப செய்வோமா சம்பவம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆன கத்திட்டு பறக்க அந்த இடமே வெடிக்கேன்னு இருக்கும். என்னால் நவர கூட முடியல. ஆனா அவன் மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. நாங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் தான் சேர்ந்தோம். அவன்கிட்ட 4 லீப் கிரிமார் வேற ஒன்று இருக்குது. 10வது குறிக்கு 2வதா ஒன்று வேற இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவன் ஏதோ ஸ்பேர் கிங்டத்தோட பிரின்ஸ்ன்ற மாதிரி சொன்னானுங்க. ஆனா என்ன இருந்தாலும் என்னைய மாதிரி ராயல் குட்டியா அவனால வர முடியுமா? நான் தான் கிங்குக்கு பக்கத்துல இருக்கேன். இப்ப இவளை நான் ட்ரை பண்ண போறேன். இந்த பொண்ணை மடக்கிறான் பாரு. இந்த பொண்ணு மிமோசா பயங்கரமா அவளோட ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அவன் தான் அடிப்பட்டான், அவனை பிடிச்சி காப்பாத்துறான்னு சொல்லி லூசிஃபரை ஏத்தி விட பாக்குறியா? வாய முடியா கொஞ்ச நேரம். உண்மை என்னன்னா நான் ஆஸ்தா கூட சேர்ந்து இப்பயே படுத்துக்கலான் இருக்கேன். ஆனா அதை ஆஸ்தா விரும்ப மாட்டான். ஆஸ்தா அதை என்னைக்குமே விரும்ப மாட்டான். என்ன சொல்ற? இந்த பையலா ஆஸ்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட ஹோம் டவுன்ல என்னோட வாழ்க்கைய என் இஷ்டம் போல வாழ்ந்தேன். போய் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா புடி. என்கிட்ட சொல்றீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவனோட ஃபால்ட்டு தான். அன்னைக்கு மட்டும் இவன் கூட ஒண்டிக்கு போகாம இருந்துட்டானா நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க. இன்னைக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம். இந்த போட மிமோசா எவ்வளோ ட்ரை பண்ணுவா. என்கிட்ட தேவையான மேஜிக் இல்லை. இவனோட ரெக்கவரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆக போறது கிடையாது. ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்னோட ஸ்பெல் அப்படி ப்ரோக் ஆகிட்டே இருக்குது. இல்லை, இது நடக்கக்கூடாது. இதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னால் ஹீல் பண்ண முடியல. தேங்க்யூ மிமோசா. ஆஸ்தா சொல்றது கேளு. நீ சண்டை போற கண்டிஷன்ல இல்ல. மகால் அந்த இடத்துல ஒரு வெட்டு. என்னது? கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். என்னோட வாய்ஸ் அவன்கிட்ட போக மாட்டேங்குது. அவன் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறா. டேய், நான் கெஞ்சி கேட்குறேன், நீங்க போகாத, சண்டைக்கு போகாத. இல்ல இது வாய்ப்பு இல்லை. எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. டேய், நீ ஒரு சின்ன பையன்தான். அப்படி இருக்கிறப்ப எதுக்காக மறுபடியும் சண்டைக்கு போயிட்டு இருக்க? அங்க நடக்கிறத பார்த்தீல, அங்க கேப்டன்ல எப்படி அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க போகாத. நீ போற இடம் அப்படிங்கிறது சாவு தேடி போற. ஒன்னே மட்டும் மேஜிக் இல்லாத ஒரு பையனா அவங்க கூட சண்டையே போட முடியாது. ஆனா சமவ் நீ காட் டேமிட், இவ்வளோ நாள் இவ்வளோ டைம் எல்லாம் நான் பண்ணது. இந்த போட்டு ஆஸ்தா அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. இவனும் அடி மேலே அடி வாங்கிட்டு இருப்பான்.
எதுக்காக நான் ஸ்ட்ராங்கரா மாதிரி சுத்தமாக ட்ரை பண்ணல? இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் கூட ட்ரையே பண்ணலை. உன்னைய மாதிரி நான் சுத்தமாக பண்ணலை. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நீ இப்போ சண்டை போடுற நிலமையிலே கிடையாது. இந்த பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறது சண்டை போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் லூசிஃபரவை ஆஸ்தாவோட ஆன்டி மேஜிக் இல்லாமல் தோக்கடிக்கவே முடியாது. ஆஸ்தா, நீ தனியாக தான் சண்டை போடக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம். என்ன சொல்கிற? இந்த பகட்டு உடைதான் சாயுதான் உள்ளுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த உடைச்சிக்கிட்டு இருப்பான். லிட்டரலா பூமியெல்லாம் அங்கே கதறிக்கிட்டு இருக்கும். மெல்லியானா ஒரு போட்டு அடிக்க வர, இவனா ஒரு போட்டு அடி வர, 2 பேத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த போட்டு மெல்லியானா ஒரு குத்து விட, அடுத்த நொடி இவனை அப்படியே கத்திய வச்சு குத்த, இங்கே அடிக்கிற சின்ன அந்த சிங்கிள் அட்டாக்கெல்லாம் இனி ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. ஆனால் டைம் போக போக இவங்களோட சிங்கிள் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. என்னதான் இவங்களால என்ன எதுவுமே பண்ண முடியலனா கூட எதுக்காக இன்னும் அந்த புழுவை கொல்லாம வச்சிருக்கேன்? இந்நேரத்துக்கு அந்த பையனை நான் கொண்டிருக்கும். அது நடக்க முடியாம போயிட்டே இருக்குது. அதுலேஜ் இவங்க வந்து பாத்துக்கூடா, ஏதாச்சும் பண்ணுடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இங்க பாரு, நீ சண்டை போடுறத பாக்குறது ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் அந்த வேலையை பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு. போற பக்கம் பார்த்தா நீ அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை போல இருக்கு அப்படின்னு இவ பாட்டு குத்த வருவாளா? பார்த்தா இவளோட பாடியோட ஷேப் அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிடும். இப்போதான் எனக்கு புரியுது. அவளோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டா போல இருக்கு. என்னதான் பண்ண போறாங்களோ? சாவுடின்னு ஒரு குத்து விட வருவான். டக்குன்னு கன்ஜெக்ஷனை போட்டு யூனை அவளை இழுத்து விட்டுருவான். வரடி டைரக்டா யூன் கத்தி மேலே விழுவ, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பறப்பான். அந்த பையன் எங்க போனா? டெவில் யூனியன் சொல்லிட்டு வாய்ஸ் கேப்டன் ஒரு புது மாடல் ரிலீஸ் பண்ண 2 ஓனாய மாட்ட ஒன்று வந்து லூசிஃபர் அப்படி கவ்விட்டு பிடிக்கும். என்னடா பண்றீங்க? எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் சாகடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் ஃபயர்ல இருப்பான். டக்குன்னு அந்த இடத்துக்கு ஆஸ்தா வந்து ஒரு போடுவானா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்த உடச்சுக்கிட்டு வெளில வருவான். உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஓங்கி ஆஸ்தாவை அடிக்க வர டக்குன்னு நாக்கு உள்ளார பூந்துருவான். வைஸ் கேப்டன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாட சிரிக்க இவன் சரியான கான்ல குத்த வர, எனக்கு என்னமோ என்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன்னு தோணுது. நான் வந்துக்கிட்டே இருக்கேன்டா. மோர்கன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க? வாய்ஸ் கேப்டன் யானை உள்ளார பூந்துருவான். இன்னும் 2 வீடியோவில் இதை முடிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அதுக்கடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா பிளாக் க்ளோவோட சீசன் 5 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். ஸோ யா, லவ் யூ ஸோ மச்.